செல்லம்மா சீரியல்ல மேகா ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ, உங்களோட மாமா மனோகர் வேகமா அவங்களோட கேபினுக்கு ஓடி வந்து, "அம்மா மேகா நம்ம பெருசா ஏமாந்துடுறோமா?" அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாரு. இதை கேட்ட மேகாவோ, "என்னம்மா சொல்றீங்க? ஏமாந்துடும் ஏமாந்துடும்னா என்ன விஷயம்? தெளிவா சொன்னா தானே எனக்கும் தெரியும்னு" சொல்ல, மனோகர், "நம்ம ஆஃபீஸ்ல வேலை செய்யறானம்மா சுரேந்தர்னு, அவன் ஒரு ரியல் எஸ்டேட் காரனை கூட்டிட்டு வந்தான்ல, அவன் கூட சொன்னான்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில 200 ஏக்கர் நிலம் காசு கொடுத்து வாங்குறியம்மா, அந்த இடம் பூராமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதான், கவர்மெண்டோட நிலமாமான்னு சொல்றாரு. இதை கேட்ட மேகாவோ அதிர்ச்சியாகி, "என்னம்மா சொல்றீங்க? இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் சொல்லி தானே நம்ம அந்த இடத்தையே வாங்கணும், எல்லா பேப்பரையும் ஃபுல்லாக செக் பண்ணோமே, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட போய் தானே நம்ம செக் பண்ணி தானே வாங்கணும், அப்படி இருக்கிறப்போ இது எப்படி மாமா தப்பா இருக்கும்?" அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ இல்லம்மா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸே போலியானதான், இந்த வேலை செஞ்சவங்க எல்லாருமே நம்ம கிட்ட டிராமா பண்ணிருக்காங்க, நம்ம கிட்ட இருந்து 50 கோடி ரூபாய் பணத்தை அடிச்சிட்டாங்கம்மா. இப்போ நீ டிவியை போட்டு பாரு, டிவிலேயே நியூஸா வந்துருச்சு, கவர்மெண்ட் நிலத்தை எல்லாம் சில ஆளுங்க பத்திரம் தயாரிச்சு விற்கிறாங்க, இந்த மாதிரி தான் நம்ம தேவையில்லாம காசு கொடுத்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்றாரு. பயந்து போன மேகா உடனே சுரேந்தருக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட கேபினுக்கு வர சொல்றாங்க. சுரேந்தர் உள்ள வந்ததும் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி, "கூட்டிட்டு வந்த ஆள் ரொம்ப நம்பிக்கையானவன் தான் சொன்னீங்க, பாரு என்ன பண்ணிருக்கான்னு, உடனே ஃபோன் ட்ரை பண்ணுன்னு" சொல்ல, அவரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, "மேடம் சுவிட்ச் ஆஃப்னு வருதுங்கிறாரு." "சரி மாமா, இதுக்கு மேல நம்ம விட்டா இப்போ பணம் கையில கிடைக்காது, உடனே கமிஷனர் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போன்னு" மேகா சுரேந்தரையும் மனோகரை வச்சுட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வராங்க. கமிஷனர் ஆஃபீஸ் வந்தவங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி, "சார், எங்களை ஒருத்தன் 50 கோடி ரூபாய்க்கு நிலம் வைக்கிறோன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டான், ஒரு 200 ஏக்கர் லேண்டு எல்லாமே பாண்டிச்சேரியில இருக்கு, இதான் சார் அவனை பிடிச்சி எங்க படத்தை மீட்டு தரணும்னு" சொல்ல, அவரும், "என்னம்மா நீங்க இப்படி போய் ஏமாத்திருக்கீங்களே, கவர்மெண்ட் நிலத்தை அவங்க கிட்ட வித்திருக்கானே, என்ன எதுன்னு விசாரிச்சு வாங்க மாட்டீங்களா? உங்க கூட சேர்த்து சில பேர் அவங்க கிட்ட இந்த மாதிரி தான் ஏமாந்துருக்காங்க, நாங்க தேடிட்டு தான் இருக்கோம், அதனால வெளில நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்போங்க, ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறாரு. மேகாவும் ஏசி சொன்னபடியே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க. வீட்டில் இருந்த சித்தார்த் ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் கார் பஞ்சர் ஆயிடுது. உடனே ஒரு ஸ்டெப்னி எடுத்து மாட்டி கிளம்பும்போது அங்க வந்து செல்லம்மா சித்தார்த் கிட்ட, "சார், ஏன் சார் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டீங்க, இன்னும் கூட மன்னிக்க மாட்டீங்களான்னு" கேட்குறாங்க. "நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, எங்க அப்பா விஷயத்த தள்ளிடாதீங்கன்னு, அதையும் மீறி நீங்க வந்துட்டீங்க, அதனால பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. "சார், நான் பண்ணது நீங்க தப்புன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க ஏன் இப்படி எடுத்துக்கூடாது, வேலை வாசுதேவன் மாமா அதை கேட்டு திருந்தினார்னா அத்தைக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம் தானே சார்" அப்படிங்கிறாங்க. "சரி சார், அது இருக்கட்டும், உங்களை நம்பி தான் சார் நான் கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று எடுத்தேன், கூட வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் நினைச்சேன், இப்போ என்னால் தனியாக அந்த ஆர்டர் முடிக்க முடியாது சார், தயவு செஞ்சு வந்து என் கூட ஹெல்ப் பண்ணுங்க சார்ன்னு" சொல்ல, செல்லம்மா சொல்றதை கேட்டு யோசிச்சு இருந்த சித்தார்த், "சரி செல்லம்மா, நாளிலேருந்து நான் உங்க கூட ஆஃபீஸ்க்கு வந்து வேலை பார்க்குறேன், ஆனால் நான் வரது உங்களுக்காக கிடையாது, வேந்தரன் மாமாக்காகவும் அத்தைக்காகவும் தான் நான் வரேங்கிறாரு. செல்லம்மாவும், "பரவாயில்ல சார், அப்படியாச்சும் நீங்கள் வந்து எனக்கு உதவி செஞ்சா போதுங்கிறாங்க." இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது.